Hi friends, hi viewers, welcome to my channel. நம்ம ஷாப்போட நேம் MRS கரலாய். நம்ம ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை புதுப்பேட் கேஸ் பங்க் ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம ஷாப்போட மெயின் இருக்கு அலாயில் பெண்ட் கிராக் ரெடி பண்றது. ரீசெண்டா நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்து வந்த வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா BMW X6. இதுல கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வீல் கிராக் அகைன் பாத்தீங்கன்னா பெண்டும் கூட. நம்ம அதை மிஷின்ல தான் போட்டு கழட்ட போறோம். மிஷின்ல கழட்டிட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லி உங்ககிட்ட காட்டவும் போறோம். அந்த கிராக் அவங்ககிட்ட நம்ம டிஸ்பிளே பண்றோம். அந்த கிராக்ல பாத்தீங்கன்னா பக்காவா கிராக்கும் தெரியும் பெண்டும் தெரியும். அதை நம்ம ஆர்க் வெல்டிங் சொல்லி ஒரு வெல்டிங்கில் தான் பண்ண போகிறோம். இந்த வெல்டிங்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா திக் வெல்டிங். இது அலுமினியத்துக்கு தனியாக ஸ்பெஷலாக வீலுக்குனே பண்ணுற வெல்டிங். இது என்னன்னா உங்களோட வீல் டென்சிட்டி எந்த வகையிலுமே டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண வைக்கும். இதை பக்காவாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பெண்டு நம்ம மிஷினில் போட்டு செக் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா பெண்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம ஹைட்ராலிக்கில் எடுக்கிறத கஷ்டப்பட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். கையில் தட்டினா வீல் டேமேஜ் ஆகும். அகைன் அதில் ஒழுங்கான கிளியர் கிடைக்காது. கிளியர் கிடைக்காதனாலே உங்களால் கையில் எடுத்தால் வேஸ்ட்டாக போய்டும் வீல். நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் ஹைட்ராலிக்கில் எடுக்கிறீங்களா கையில் எடுக்கிறீங்களான்னு சொல்லி கேளுங்க. ஆனால் அவங்க வந்து ஹைட்ராலிக்கில் எடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் என்கிட்ட வீடியோ விசிபிள் பண்ணுவீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட தான் சென்னையிலே மிஷின் இருக்குது. ஹைட்ராலிக்கில் எடுக்கிறனால உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீல் எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. உங்கள் வீல் பழைய நிலைமைக்கு வந்துடும். இந்த மாதிரி உங்கள் வீல் ஆஃப்டர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா பக்காவாக கிளியராக நம்ம வீடியோவும் காட்டுவோம். இந்த ஆஃப்டர் ஒர்க்கை நம்ம கஸ்டமர்கிட்ட காட்ட போகிறோம். இப்போ ஆஃப்டர் ஒர்க்கை நீங்களே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா வீல் எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் நம்ம பக்காவாக எடுத்தாச்சு. கஸ்டமர் ஆஃப்டர் ஒர்க்கை பார்த்த பிறகு கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் வெல்ட் பண்ண இடத்த நம்ம ரப் பண்ண போகிறோம். இந்த ரப் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எமரி கட்டை போட்டு ரப் பண்ணி கஸ்டமர்கிட்ட அந்த இடத்த நம்ம ப்ளைன் பண்ண போகிறோம். வெளிப்பக்கம் மட்டும்தான் நம்ம விட போகிறோம். இப்போ நம்ம ரப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மேலே பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட டயரை மாட்டி அந்த ஏர் லீக் சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஏர் லீக் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஏர் லீக் பக்கம் அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஏர் லீக் அரெஸ்ட் ஆனோடனே கஸ்டமரை காட்டி நேரில் காமிச்சோம். கஸ்டமர் சைடில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வீல் நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கலை. இந்த வேலை பண்ணாங்க. நம்ம மெயின்லேயே போட்டு ஓட்டவும் சொன்னோம். கஸ்டமர் சைடில் ஓட்டியும் பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறதுனா நான் அதிகமாக வீடியோ போடணும்னா நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதிகமாக வீடியோ நான் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இந்த மாதிரி வீல் பெண்டு கிராக் யார் எதுன்னு சொன்னாலும் நம்ம ஷாப்புக்கு தாராளமாக அனுப்பிச்சி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது தவறான கமெண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.